எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷ உழைப்புக்கு பின்னால் இந்த படத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஃபைண்டர் திரையரங்கில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 80 தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்துக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப நார்மலாக ரொம்ப நீட்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதுக்கு இது வரைக்கும் வந்து படம் பார்த்த மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். ஓகே. ஸோ வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஒரு புதிய முயற்சியாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் எனக்கு எல்லா விதமாகவும் எனக்கு ஒத்துழைச்ச என்னோடய கேமராமேன், என்னோடய மியூசிக் டைரக்டர், என்னோடய எடிட்டர், என்னோடய ஆர்ட் டைரக்டர், என்னோடய மொத்த க்ரூவுக்கு என்னோடய நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இந்த படம் வந்து இந்த ப்ராடக்டாக கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்த சார்லி சார், நெடுகல் ரவி சார், சென்ட்ராயன் சார், தாரணி, பிரணா, அப்புறம் இதில் நடிச்சிருக்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் நான் ஆரம்பித்ததுலேருந்து இங்கே இதே பிரசாத் லேபில் தான் பூஜை போட்டேன். இந்த இடத்துல தான் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பூஜை போட்டு அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி அதுக்கு பிஃபோராக ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதுக்கு தேட்டர் எடுத்து அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிற வரைக்கும் சினிமாவில் எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு நாங்கள் நடந்து வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் என் பக்கத்தில் உறுதுணையாக என் கூடவே இருந்து ட்ராவல் பண்ண என்னோடய ப்ரொடியூசர் ஆரபி ப்ரொடக்ஷன் ரஜீவ் சுப்ரமணியத்துக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அழகான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்கள் டைரக்டர் சார் வந்து ஒரு அழகான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக தான் சொன்னாங்க. பிறகு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து நான் படம் ஃபுல்லாக நடித்தது ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா வேலை வாங்கியிருக்காரு. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் படம் பார்த்துட்டு வந்து காலையில் வந்து நிறையா ஃபோன் பண்ணாங்க. படம் அண்ணா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 தேட்டர் இடத்துல வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய படம் வந்து ஃபைண்டர் வந்து ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 ஷோ கிடைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்லாம் வந்து ஒரு புது படம் பார்க்கணும், ஒரு புது ஸ்க்ரீன் பிளே, புது படங்கள், புது டைரக்டருடைய படம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் சங்கம், தேட்டர் சங்கம், டைரக்டர் சங்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு புது படத்துக்கு, புது டைரக்டருக்கு, புது ப்ரொடியூசருக்கு ஒரு வழி விட்டோம்னா நாங்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி நாங்களும் ஜெயிப்போம். கண்டிப்பாக ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவுப்படுங்க. ஏன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் வந்து அவங்க மொழியில் வந்து ஒவ்வொரு படம் வந்து சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ சமீபத்தில் வந்த படம் வந்து மலையாள படத்தில் வந்து நிறையா படங்கள், நிறையா தேட்டர்கள் கொடுத்து ஹிட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம பாராட்டிகிட்டு இருக்கோம், நம்ம மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் மக்களுக்கு வந்து புது படம், புது டைரக்டர், புது ஸ்க்ரீன் பிளே, புது கதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசருக்கு வழிவிட்டாதான், இந்த தேட்டருக்காரங்க வழிவிட்டாதான் மக்களுக்கு ஒரு புதுசு கிடைக்கும். எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், ஜானர் ட்ரை பண்ணியிருக்கோம். புது டீம் அண்ட் சார்லி சார், சென்ட்ராயன், பிரணா இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ அவங்கள வச்சு தான் கதையே போகும். ஸோ இதில் ஹீரோயின்னு எதுவுமே இல்லை, ஸ்டோரி தான் ஹீரோ. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சாங்ஸோ டியூட்டோ இல்லை எந்த சாங்குமே இல்லை. ஏன்னா கதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ரிவ்யூ கொடுத்தா, படம் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல ரிவ்யூ கொடுத்தா அதை 4 பேர் பார்த்து தியேட்டர்ஸ் வருவாங்க. தியேட்டர்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நன்றி. எனக்கு வந்து எங்களோட மூவி போஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஸில் பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னடா, நான் அதிகமாக போகிற தேட்டர்ஸ், நான் ரெகுலராக போகிற தேட்டர்ஸ்லேயும் எங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐ ஹோப் அது மேபி இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எழுத போகிற ரிவ்யூஸோ இல்லை வேர்ட் ஆஃப் மவுத் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா ஆடியன்ஸ் போக போக தேட்டரும் வருமோ அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஃபைண்டர் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.